Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீவர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்லலாம்ங்க. அது என்னன்னாக்கா நம்ம கண்ட கிரீமை போட்டு முகத்துக்கு நம்ம போடும்போது அது முகம் ஃபுல்லா சுருக்கம் வர ஆரம்பிச்சிருங்க சீக்கிரமா. அதனால நம்ம வீட்ல இருக்கிறத வச்சே டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது என்னன்னாக்கா இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. முகமும் நல்லா பிரைட்டா இருக்கும். முகத்துல இருக்கிற இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் சீக்கிரமா போயிடுங்க. அதனால நீங்க நான் சொல்ற பொருளை வச்சு சீக்கிரமா அதை நீங்க அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முகம் நல்லா பிரைட்டா வச்சுக்கலாங்க. அது என்னன்னாக்கா வீட்ல இந்த காபி தூள் தாங்க. வீட்ல இருக்கிறத வச்சே நீங்க நல்லா பிரைட்னஸ் கொடுக்குங்க. இதெல்லாம் காபி தூள், லெமனு, தேனு இது மூணுத்தையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா பிரஷ் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க முகம் கழுவிடுங்க. நல்லா பிரைட்னஸ் கொடுக்குங்க. அதுவும் இல்லாம கைக்கெல்லாம் கூட நீங்க இந்த விரலுங்களுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க. நல்லா பிரைட்னஸ் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீட்டை என்ன டிஃபன் பார்க்கலாம். நம்ம வீட்டை இன்னைக்கு தோசை தாங்க. எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் மட்டும் நாங்க தனியா கோதுமை ரவை செஞ்சிட்டோம். ஏன்னா எங்க பையன் சாப்பிட மாட்டாரு, எங்க மருமக கூட சாப்பிட்டுருவாங்க. எங்க பையன் டைனோசர் டிஃபன் மாதிரி, அதனால அவங்களுக்கு, எங்க பையன் மருமகளுக்கு, எங்க பேத்திக்கும் வேர்க்கடலை சட்னியும் பாருங்க சூப்பரா காஞ்ச மிளகா பூண்டெல்லாம் போட்டு சூப்பரா அரைச்சாச்சுங்க. நல்லா இருக்கும். இந்த சட்னிக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்குங்க. அவங்களுக்கு இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கோதுமை ரவை உப்புமா தாங்க செஞ்சுருக்கோம். நைட்டில் நாங்கள் இட்லி தோசை அப்படி லைட்டாக டிஃபன் எடுத்துப்போங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃபன் எடுத்துக்கலான்னு கோதுமை ரவை உப்புமா செஞ்சுருக்கோங்க எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் கோதுமை ரவை உப்புமா தாங்க. வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, எல்லாரும் சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.